இருக்குது. இங்கே காட்டுங்க. என்னது சூரிகா? என்னது கங்காரு? ஹலோ, ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு நாங்கள் ஹாலண்டில் இருக்கிற ஒரு ஜூ ஒன்றுக்கும் அப்புறம் ஒரு அக்வாரியம் பார்க்கறதுக்குமாக எல்லாரும் வெளிக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே தூரிகா வெளிக்கிட்டு நிற்கிறாங்க. ஹலோ தூரிகா, ஹலோ சொல்லுங்க. துருவ் ரெடியாக இருக்கிறாங்க, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பார்க்குறோம்னு சொல்லி காட்டுறோம். வாங்க, நீங்களும் இவங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் சுற்றி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது நெதர்லாந்தின் மிக பழமை வாய்ந்த ஒரு ஜூவாம். இதில் பேர் ரொட்டர்டம் ஜூ என்று சொல்கிறாங்க. இந்த ஜூ 84 ஏக்கர் நிலத்தில் இருக்குதாம். அதோடு இங்கே 562 வகையான அனிமல்ஸ் இருக்குதாம். இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெஸ்டாரண்ட்ஸ், காஃபி ஷாப், இன்ஃபர்மேஷன் சென்டர்ன்னு சொல்லி இங்கே நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். நாங்கள் நேரில் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே என்டர் பண்ணி போக போகிறோம். என்டர் பண்ணி போகிறதுக்கு முதல்ல வாசல்லையே ஒரு கடல் செட்டப்பில் இந்த கடல் சிங்கத்தை வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்க்குறப்போ இந்த தோல் கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க கத்துறாங்க. இந்த சவுண்டை பாருங்க. இது அக்வாரியம். இந்த அக்வாரியம் 2001ஆம் ஆண்டு தான் திறந்தவங்களாம். 2001ஆம் ஆண்டு தான் இந்த ஜூவோட இணைச்சவங்களாம். இங்கே இருக்கிற தண்ணி சுத்தமான கடல் நீர் என்று சொல்லிச்சினம். இங்கே மொத்தமாக 8 மில்லியன் லிட்டருக்கும் அதிகமான தண்ணி இருக்குதாம். இப்போ நாங்கள் அக்வாரியம் பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். தூரிக்குட்டி இருக்கிற தூரிக்குட்டி இருக்குதா வெளியாலையும் கொஞ்சம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்போ தான் நாங்கள் என்ஜாய் பண்ணி நாங்கள் வாங்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே நிறைய வகையான மீனினங்கள் இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவில் இருக்குது. எல்லாமே சுற்றி ப்ளூவில் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு கடலுக்குள்ளே வந்த ஃபீலாக இருக்குது. நல்லா இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. பாருங்க, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அக்வாரியம். நாங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் அக்வாரியம். நிவேக்கும் தான், எனக்கும் தான். நல்லா இருக்குது. வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு நீங்களும் விசிட் பண்ணுங்க. நல்லா இருக்குது. கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது.
பாருங்க இங்க வந்து நிறைய ஜெலி ஃபிஷ் இருக்குது. ஆனா அது அசைது இல்லை, எங்களுக்குமே டவுட் அதான் இருக்குது. இங்க காட்டுங்க, அசைதா? ஓகே, அசைதா எல்லாம் ஒட்டி கொண்டு எங்களோட துருக்குட்டியும் வந்து அக்வாரியத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு வராரு, கடலுக்கு அடியில் போறாரு. இங்கால வந்து பெண் குயின் பார்க்க வந்திருக்கிறோம். இது அவங்களுக்கு சாப்பாட்டு டைம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரும் நடக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே வடிவாக இருக்குது. இப்போ வந்து அக்வாரியம் எல்லாம் பார்த்து முடிஞ்சு ஜூ பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வந்து துருவ தலையில தோல்ல தூக்கி வச்சுட்டு போயிட்டு. இப்போ வந்து எருமைகள் பார்க்குறோம். இங்கே வந்து நிறைய எருமைகள் இருக்குது. இவைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மாட்டுக்கு கொடுக்குற மாதிரி வைக்கோல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற விலங்கு வந்து லெமூர். இது வந்து மடகஸ்காரில் இருக்கிற ஒரு விலங்காம். இவங்களோட வாழை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரிங்ஸ் மாதிரி இருக்கும். இதனால் இவங்களை வந்து ரிங் டைலட் லெமூர்னு சொல்லி சொல்லுவீங்கம்மா. இது வந்து ஒட்டக ஃபேமிலியாம். ஒட்டக ஃபேமிலியில் ஒரு டைப்பாம். இதோட பேர் வந்து எனக்கு தெரியலை. பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கு இந்த விலங்குக்கு என்ன பேர் என்று சொல்லி. அடுத்ததாக நாங்கள் முக்கியமான ஒரு தடவை மீட் பண்ண போகிறோம். அது யாருன்னு சொல்லி சொன்னால்
காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை பார்க்க போகிறோம். சிங்கம் வந்து என்ன செய்கிறாங்க, எப்படி கச்சிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்ப்போம். சிங்கம் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. வா தம்பி, சிங்க ராஜாவை பார்க்க போகிறோம்னு சொல்லி கெத்தா சொல்லிட்டு வந்தேன். இங்கே சிங்க ராஜா புரண்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. நிறைய நேரமாக நாங்களும் நிற்கிறோம் எலும்புவாருண்டு, ஆனால் அவர் எழும்புற மாதிரி தெரியலை. இவர் வந்து சரியான சோம்போரி ராஜா போல் இருக்குது. நாங்கள் அங்கால மூவ் பண்ணுவோம். அப்படி எழும்பினாருன்னு சொல்லி சொன்னால் நான் திருப்பி வீடியோ கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். இப்ப வந்து இங்க மான் பார்க்க வந்திருக்கிறோம். அங்க உள்ளுக்கு பாடு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறோம், இப்போ நாங்கள் கழுகு பார்க்குறதுக்கு போய்கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்து நிறைய கழுகு இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு மேலே தூங்குறதுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி வீடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க கழுகுகள் தூங்குறதுக்கு. இங்கே பாருங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு ஜெலோ கலர்ல வந்து ஒரு தாரா இருக்கிறாங்க. இங்க பாருங்க, மேல இந்த கூட்டுக்குள்ள எல்லாம் வந்து கழுகுகள் இருக்கிறாங்க. கூடு அடிச்சு விட்டுருக்கவங்களுக்கு எல்லாத்துலேயும் கழுகுகள் இருக்காங்க. முன்னுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டினால ஒரு கழுகு பறந்தது. ஸோ இங்கே வந்து பேர்ட்ஸ் தான் கழுகுகள் வந்து சாப்பிடுவோம். இந்த கழுகு கட்டுற சத்தம் உங்களுக்கு கேட்குறது. இது வந்து கினிக்கோழி. இது எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எங்களோட ஊர்லேயே பார்த்துருக்குறேன் இந்த கினிக்கோழி. இப்போ நாங்கள் ஜீப்ரா பார்க்க வந்திருக்கிறோம். இது அவங்களுக்கு சாப்பாட்டு டைம் போல். இந்த ஜூ கீப்பர் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறார். அவங்களுக்கு சாப்பாட்டு டைம், சாப்பாடு வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே வந்து குரங்கு இருக்கிறாங்க, அதாவது சின்ன குரங்குகள் இருக்கிறாங்க, குட்டி வகையான குரங்குகள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுமத்ரா புலிகள். இவைகளுக்கே இப்படி ஒரு பேர் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், இந்தோனேஷியாண்ட சுமத்ரா தீவுகளில் மட்டும்தான் இவை இருப்பினமாம். இவை வந்து அழிவடைஞ்சு கொண்டு வர்ற ஒரு விலங்கினமாம். அதனால் இதை வந்து ஒரு அரிய சுமத்ரா தீவுகள்ன்ற அரிய விலங்குன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்குறதுக்கு புலியை போல இருப்பினம், ஆனால் புலியை விட கொஞ்சம் சின்ன விலங்கு. இது வந்து ஒரு குகை செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பாம்பு, பல்லி, பூச்சின்னு சொல்லி நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்குது. நாங்கள் இதுக்கு கன நேரம் நிற்கல, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. டப்புன்னு வெளியால் வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஒட்டகச்சிவிங்கி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து வெளியால் பார்க்குறப்போ இந்த ஒரு ஒட்டகச்சிவிங்கி தான் நின்றார். அப்போ நாங்கள் கணக்கை இல்லையாக்குமென்னு நினச்சோம். அங்கால வந்து உள்ளே என்ட்ரி பண்ணி பார்க்குறப்போ நிறைய பேர் இருந்தாங்க, சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. இதில் வந்து இருக்கிறதுல 2-3 பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்று அவங்களோட அசைவுகள் எல்லாத்தையும் அவதானித்து டெஸ்ட் பண்ணி ஏதோ ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
வந்து இந்த முதல்ல பார்க்க வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற ஹேண்ட் பேக் பெல்ட் எல்லாம் இது வந்து அந்த முதல் என்று சொல்லி செய்ததாங்கன்னு சொல்லுறாங்க. இதில் வாழை மரம் சொல்லுறாங்க. இவர் வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்றார். ஹலோ, முதல்ல எழுப்புறதுக்கு ட்ரை பண்ண மச்சி முதல்ல பயப்பட போறா. முதலே பயப்பட போறா. காயம் வந்து இதுல அது காயம் காயம் இதுல எழுந்துட இஞ்சிட முதல்ல எழுப்ப ட்ரை பண்ண முதலே பயப்படுத்துறவன் என் நண்பன். இது வந்து குதிரை. இதில் நாங்கள் பார்க்குறது ஒட்டகச்சிவிங்கின்ற ஒரு வகையாம். எனக்கு வந்து இவற்றை பேரும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கங்காரு. அக்கா அக்கா இங்க பாருங்க, அப்பா பாருங்க. அது பிரச்சனை இல்லை. அது குட்டி எங்க என்னன்னு என்னது சூரிகா என்னது கங்காரு பனிபோ. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து ஃப்ளமிங்கோ. இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நாங்கள் பார்த்து முடிஞ்சு கொஞ்சம் பின்னிறம் ஆயிட்டுது. அந்த மாலை வெயிலுக்குள்ளே இவையண்ட அழகை பார்க்குறதுக்கு இந்த சீனரி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து குரங்கு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். முதல்ல நாங்கள் பார்த்தது வந்து சின்ன வகையான குரங்கு. இது வந்து ஏசியன் குரங்கு. இது கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. இனி வந்து அங்கால வந்து கொரில்லாவும் இருக்குதான். அவங்களையும் பார்த்துட்டு அப்புறம் மூவ் பண்ணுவோம். இங்கேயும் வந்து ஒரு அழகான சீனரி ஒன்று இருக்குது. இவையிலையும் பார்க்குறதுக்கு வந்து எங்களோட ஊர் அன்னம் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இவன் பேர் எனக்கு தெரியலை. இது அன்னம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இவங்களும் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சைனீஸ் கார்டன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வடிவாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே நிறைய ஃபோட்டோ வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணி வடிவாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போன டைம் வந்து இங்கே ஒருத்தருமே இருக்கல. அதனால எங்களுக்கு வந்து நல்ல வடிவாக எல்லாமே ஷூட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு வடிவான இடமாக இருந்துச்சு, அமைதியான இடமா.
இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மூங்கில் காடு மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி நாங்கள் உள்ளே வர்றப்போ இது இந்த வியூவும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வடிவான வியூவா இருக்கு. இங்கே வந்து நிறைய அனிமல், அங்கால குரங்கு, இங்கே ஒட்டகம் பார்க்க போறோம். இங்க பாருங்க, அங்கே எல்லாம் நிறைய ஒட்டகம் இருக்குது. ஆனால் இவர் மட்டும்தான் முன்னுக்கு. இதுக்கு பேர் வந்து இந்திய காண்டாமிருகமாம். அதாவது இந்தியாவில் இருந்து தான் இந்த காண்டாமிருகத்தை கொண்டு வந்தவங்களாம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கால வந்தால் இங்கே ஒரு அழகான வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு இதுவும் வந்து ரொம்ப அழகான ஒரு வியூவாக இருந்துச்சு. இங்கால வந்து யானை இருக்குது. யானை வந்து எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய தரம் பார்த்துருக்கிறபடியாக நாங்கள் இதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டே இல்லை. அதோட லேட்டாக போயிட்டு நேரமும் ஆயிட்டு வந்துட்டு குயிக்காக வந்துட்டோம். இது வந்து மலைப்பாம்பு. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் ஜூவில் பார்த்து முடிச்சிட்டோம். டைம் வந்து 6:45 7 மணி ஆக போகுது. இப்போ நாங்கள் தான் இதில் வந்ததுக்கு இப்போ கடைசியாக ஷூவை விட்டு வெளியில் வரோம். எங்களை தான் அடித்து திறத்திருக்காங்க, போங்கோ போங்கோ போங்கோன்னு சொல்லி நாங்கள் தான் வந்திருக்கிறோம். நாங்கள் திருப்பி பாரிஸுக்கு வெளிக்கிறோம், நைட்டுக்கு வெளிக்கிற போகிறோம். ஸோ இப்போ வந்து டயர்டாக இருக்கிறபடியாக இங்கே அது போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.